மக்களே எல்லாரும் எப்படியெல்லாமோ மாம்பழ ஜூஸ் குடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மாம்பழ ஜூஸை குடிச்சு பாருங்க. இந்த மாம்பழம் வந்து தொட்ட ஒன்று பாருங்கள் எப்படி உள்ளே போகுதுன்னு. இது வந்து இயல்பு நிலை இப்படி கிடையாது. இந்த மாம்பழம் நான் காட்டி தரேன். இந்த என்ன இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா கட்டியான மாம்பழம் விற்கிறதுக்காண்டி எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்த இடையில சந்தையில் வந்து எல்லோரும் தொட்டு தொட்டு பார்த்தேன்னா வாங்குவாங்க. லாஸ்ட்டு இந்த மாதிரி லெவலில் ஆயிட்டு. எப்படி ஆயிட்டு பார்த்தீங்களா? இதை வந்து மாம்பழ ஜூஸ்க்கு வந்து அவங்களே ஜூஸ் ஆக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம பலமாக வச்சோன்னா அவங்கள தொட்டு பார்க்குறதுலே மாம்பழ ஜூஸ் ஆக்கிடுவாங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரியும் எடுத்துக்கலாம். என்னென்னா மாம்பழம்லாம் கடையில் வாங்கும்போது ரொம்ப போட்டு தொட்டு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு மாம்பழமே இது எவ்வளோ வருமா? வெயிட் எவ்வளோ இருக்கும்? வெயிட்டு அரை கிலோ இருக்குமா? அரை கிலோன்னா எவ்வளோ ரூபா வரும்? அரை கிலோ ஒரு 50 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. 50 ரூபா நஷ்டம் ஆகிரும். அப்போ குறவா எவ்வளோன்னு தெரியலை மக்களே. சரி 50 ரூபா வரும், நம்ம பொதுவாக வச்சுக்கலாம். அப்படி ஆக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் லைட்டாக பூ போல் தொடணும். மாம்பழத்தில் இப்படி மனதி ஸ்மெல் அடிக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு போங்க. அதை விட்டுட்டு குத்துன்னு குத்தி கொலை பண்ணி வச்சுறது. லாஸ்ட்டு யாருக்கு இப்போ நஷ்டம்? நமக்கு தான் லாபம், அண்ணனுக்கு நஷ்டம். நமக்கு வந்து மாம்பழ ஜூஸ் கிடைச்சிருது. பார்த்தீங்களா? ஜூஸ் டேஸ்ட்டு சூப்பர். எப்படி எழுதுங்களா?